நம்ம ரஜினி சாருடைய வேட்டையின் திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில தற்போது அக்டோபர் மாதம் தான் இந்த படம் வெளியாகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா தேதி இன்னும் குறிப்பிடவில்லையாம். இருந்தாலுமே வேட்டையின் திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ஆயுத பூஜையை முன்னிட்டு வெளியாகும் அப்படின்னுமே சொல்லப்படுது. அதே சமயம் பாத்தீங்கன்னா கடந்த சில தினங்களாகவே வேட்டையின் திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இதுல எந்த தகவல் உண்மை அப்படின்னு தெளிவாக தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது ரஜினிகாந்த் சார் தற்போது ஹைதராபாத்துக்கு சென்றிருக்காராம். அங்கு அவரை பிரபல நடிகரும் ரஜினி சாருடைய நெருங்கிய நண்பருமான மோகன் பாபு அவர்கள் வரவேற்றிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினி சார் நடிக்கிறக்கும் கூலி படத்துடைய படப்பிடிப்பு நாளை ஹைதராபாத்ல ஸ்டார்ட் பண்றாங்களாம். அதற்காக தான் ரஜினி சார் ஹைதராபாத் போயிருக்கார் அப்படின்னும் அங்கு சில நாட்கள் படப்பிடிப்புல கலந்து கொண்டு ஜூலை 2வது வாரத்துல ரஜினி சார் சென்னை திரும்ப உள்ளார் அப்படின்ற தகவலுமே வெளியாகி இருக்கு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா நம்ம முன்பு சொன்னது போலவே இந்த கூலி திரைப்படத்துல சண்முக பாண்டியனுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்குதாம். மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான திரு விஜயகாந்த் அவர்களுடைய இளைய மகன் தான் சண்முக பாண்டியன். இவர் தற்போது படைத்தலைவன் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் 1-2 படங்கள்ல கமிட் ஆகியிருக்காரு. தற்போது இவர் கூலி படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரம் எடுத்து நடிக்கிறாராம். இதற்கு காரணமுமே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் தான் அப்படின்ற ஒரு டாக்குமே போயிட்டு இருக்கு. மேலும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி படக்குழு தரப்புல இருந்து தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.